தமிழ் இலக்கணம். குற்றியலுகரம் மற்றும் முற்றியலுகரம், இறுதியாக குற்றிய லிகரம். இக்காணொலியில் குற்றியலுகரம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, ஒவ்வொரு வகையான குற்றியலுகரம் பற்றிய விளக்கம், முற்றியலுகரம் என்றால் என்ன, குற்றிய லிகரம் என்றால் என்ன ஆகியவற்றை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க உள்ளோம். தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து, சார்பெழுத்து என இரு வகையாக பிரிப்பார்கள். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 முதல் எழுத்துக்கள் எனப்படும். மொழிக்கு முதன்மையான எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் என்றும், அந்த எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் என்றும் அழைப்பார்கள். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளவிடை, ஒற்றளவிடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பன ஆகும். குற்றியலுகரம் என்றால் என்ன? குற்றியலுகரம் என்பதை குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் என பிரிக்கலாம். குறுமை என்றால் குறுகிய என்று பொருள். இயல் என்றால் ஓசை. உகரம் என்றால் உ என்னும் எழுத்தை குறிக்கும். எனவே குற்றியலுகரம் என்றால் குறுகிய ஓசையை உடைய உகரம் என்று பொருள். அதாவது குறைந்த மாத்திரை அளவில் ஒலிக்கும் உகரம் என்று பொருள். உகரத்தின் மாத்திரை அளவு 1 ஆகும். ஆனால் அது ஒரு சில சொற்களில் வரும்போது ஒரு மாத்திரை கால அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை கால அளவில் ஒலிக்கும். அதைத்தான் குற்றியலுகரம் என்கிறார்கள். சில சொற்களின் இறுதியில் 6 வல்லின மெய் எழுத்துக்களுடன் உகரம் சேர்ந்து, அதாவது குசுடு துகுறு வரும்போது அந்த உகரம் அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். குசுடு துகுறு என்னும் 6 வல்லின எழுத்துக்கள் தனி நெடில் எழுத்தை சார்ந்து வரும்போதும், பல எழுத்துக்களை சார்ந்து சொல்லின் இறுதியில் வரும்போதும் அவை ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும். அதாவது குசுடு துகுறு என்னும் 6 வல்லின எழுத்துக்கள் தனி நெடில் எழுத்தை சார்ந்து வரும்போதும், அல்லது பல எழுத்துக்களை சார்ந்து சொல்லின் இறுதியில் வரும்போதும் அந்த எழுத்துக்கள் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரத்தை தான் குற்றியலுகரம் என்று சொல்கிறார்கள். சொல்லின் நீற்றயத்தை அடிப்படையாக கொண்டு அதை 6 வகையாக பிரிப்பார்கள். நெடில் தொடர் குற்றியலுகரம், 2 ஆயுத தொடர் குற்றியலுகரம், 3 உயிர் தொடர் குற்றியலுகரம், 4 வன் தொடர் குற்றியலுகரம், 5 நென் தொடர் குற்றியலுகரம், 6 இடைத்தொடர் குற்றியலுகரம் என்பன அவை. ஒரு சொல்லின் கடைசி எழுத்திற்கு பக்கத்தில் உள்ள எழுத்தை ஈற்றயல் எழுத்து என்று சொல்வார்கள். அதாவது ஈற்றில் அயலில் உள்ள எழுத்து, ஈற்றுக்கு அயல் எழுத்து என்று சொல்வார்கள். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் குற்றியலுகரத்தை 6 வகையாக பிரிக்கிறார்கள். 1 நெடில் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு காடு. கா என்னும் நெடில் எழுத்து இங்கே ஈற்றயலுக்காக வந்துள்ளது. அந்த கா என்பது நெடில் என்பதால் அதை நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறார். அதாவது நெடிலில் தொடர்ந்து வருகின்ற குற்றியலுகரம் என்று அதன் பொருள். 2 ஆயுத தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு எஃகு. அக் என்னும் ஆயுத எழுத்து வந்துள்ளது. ஈற்று கையில் எழுத்தாக அக் என்பது இங்கே வந்துள்ளது. அதனால் அதை ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறார். 3 உயிர் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு கயிறு. இங்கே ஈ என்னும் உயிர்மை எழுத்து ஈற்றயலுக்காக வந்துள்ளது. அந்த ஈயை மறுபடியும் பிரித்தால் ஈ கூட்டல் ஈ, அதாவது இறுதியில் உயிர் எழுத்தில் வருகின்ற இகரம் அங்கே வருவதை பார்க்கலாம். அதனால் தான் அதை உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறார்கள். 4 வன் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பாக்கு.
ஈற்றுக்கு அயல் எழுத்து இங்கு ஈக்கு என்னும் வல்லெழுத்து வந்துள்ளது. அதனால் அதை வன் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறார்கள். 5. மென் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பந்து. இங்கு ஈற்றுக்கு அயல் எழுத்தாக இன் என்னும் மெல்லெழுத்து வந்துள்ளது. அதனால் அதை மென் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறார்கள். இறுதியாக 6. இடைத்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு மார்பு. இங்கு இர் என்னும் இடையினை எழுத்து ஈற்றுக்கு அயல் எழுத்தாக வந்துள்ளது. அதனால் இதை இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறார்கள். இவ்வாறுதான் ஒவ்வொரு வகையான குற்றியலுகரத்தின் பெயர்களும் அமைகின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 1. நெடில் தொடர் குற்றியலுகரம் என்றால் என்ன? உயிர் நெடில், அதாவது உயிரெழுத்துக்களில் வருகின்ற நெடில் எழுத்து. உயிர்மை நெடில், உயிர்மை எழுத்துக்களில் வருகின்ற நெடில் எழுத்து. உயிர் நெடில், உயிர்மை நெடில் எழுத்துக்களை அடுத்து வரும் உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள், அதாவது குசுடு புரி என்னும் உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு ஆடு, ஓடு, நாகு, காசு, மாது, கோபு. இங்கு ஆடு, ஓடு என்னும் சொற்களில் ஆ, ஓ என்னும் ஈற்றயல் எழுத்துக்களாக உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்துள்ளன. மேலும் நாகு, காசு, மாது, கோபு என்னும் சொற்களில் நா, கா, மா, கோ என்னும் உயிர்மை நெடில் எழுத்துக்களும் ஈற்றயல் எழுத்துக்களாக வந்திருப்பதை பார்க்கலாம். 2. ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் என்றால் என்ன? உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்களின் முன் ஆயுத எழுத்து வந்தால் அதை ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் என்பார்கள். எடுத்துக்காட்டு எஃகு, இஃது, அஃது. இங்கு ஈற்றுக்கு அயல் எழுத்துக்கள் அனைத்தும் ஆயுத எழுத்தாக வந்திருப்பதை கவனிக்கவும். எனவேதான் அதை ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் என்கிறார்கள். 3. உயிர் தொடர் குற்றியலுகரம் என்றால் என்ன? உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் முன் உயிர் எழுத்துக்கள் வந்தால் அதை உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்வார்கள். உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் முன் உயிர் எழுத்துக்கள் வந்தால் அதை உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்வார்கள். எடுத்துக்காட்டுகள் அழகு, அரசு, பண்பாடு, உணவு, உருவு, பாலாறு. இங்கு ஈற்றுக்கு அயல் எழுத்துக்கள் அனைத்தும் உயிர்மை எழுத்துக்களாக இருப்பதை பார்க்கலாம். அவற்றை ழ என்பதை இழ் கூட்டல் ஆ என்று பிரிக்கலாம். ர என்பதை இர் கூட்டல் ஆ என்று பிரிக்கலாம். பால் என்பதை இர் கூட்டல் ஆ என்று பிரிக்கலாம். ந என்பதை என் கூட்டல் ஆ என பிரிக்கலாம். ரு என்பதை இர் கூட்டல் உ என பிரிக்கலாம். லா என்பதை என் கூட்டல் ஆ என்று பிரிக்கும் போது உயிர் எழுத்துக்கள் ஈற்றயல் எழுத்துக்களாக வந்திருப்பதை கவனிக்கவும். அதனால்தான் அதை உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறார்கள். 4. வன் தொடர் குற்றியலுகரம் என்றால் உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் முன் உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் முன் வல்லின மெய் எழுத்துக்கள் வந்தால் அதை வன் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்வார். உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் முன் வல்லின மெய் எழுத்துக்கள் வந்தால் அதை வன் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்வார்கள். எடுத்துக்காட்டுகள் சொக்கு, கச்சு, பட்டு, பத்து, உப்பு, காற்று. இங்கு இக், இச், இட், இத், இத், இர் என்னும் வல்லின மெய் எழுத்துக்கள் ஈற்று அயல் எழுத்துக்களாக வந்திருப்பதை கவனிக்கலாம். இது எழுத்துக்கள் ஈற்று அயல் எழுத்துக்களாக வந்திருப்பதை பார்க்கலாம். எனவேதான் இதை இவ்வெழுத்துக்கள் அனைத்துமே வல்லின எழுத்துக்களாக இருப்பதால் அதை வன் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறார். 5. மென் தொடர் குற்றியலுகரம் என்றால் என்ன? மென் தொடர் குற்றியலுகரம் என்றால் என்ன? உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் முன் மெல்லின மெய் எழுத்துக்கள் வந்தால் அதை மென் தொடர் குற்றியலுகரம் என்பார். உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் முன் மெல்லின மெய் எழுத்துக்கள் வந்தால் அதை மென் தொடர் குற்றியலுகரம்
என்பார்கள். எடுத்துக்காட்டுகள்: சங்கு, பஞ்சு, வண்டு, பந்து, பாம்பு, கண். இங்கு இங், இன், 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 இம், இன் என்னும் மெல்லின மெய் எழுத்துக்கள் ஈற்றழல் எழுத்துக்களாக வந்திருப்பதை கவனிக்கவும். அதனால்தான் இதை மென் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறார்கள். இறுதியாக இடைத்தொடர் குற்றியலுகரம் என்றால் என்ன? உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் முன் இடையின மெய் எழுத்துக்கள் வந்தால், உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் முன் இடையின மெய் எழுத்துக்கள் வந்தால் அதை இடைத்தொடர் குற்றியலுகரம் என்பார். அதைத்தான் இடைத்தொடர் குற்றியலுகரம் என்பார்கள். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள்: கொய்து, சார்பு, சால்பு. இங்கு இ, இர், இல் என்னும் இடையின மெய் எழுத்துக்கள் ஈற்ற எழுத்துக்களாக வந்திருப்பதை பார்க்கலாம். இவ் என்னும் இடையின எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வரவே வராது. அதாவது இங்கு இவ் என்ற வகரத்தை அடுத்து குற்றியலுகரம் வரவே வராது என்று சொல்கிறார். அடுத்ததாக சு, டு, ரு ஆகியவற்றை இறுதியில் கொண்ட இடைத்தொடர் குற்றியலுகரம் வரவே வராது. சு, டு, ரு ஆகியவற்றில் முடிகின்ற இடைத்தொடர் குற்றியலுகரங்கள் வரவே வராது. அடுத்து நினைவில் கொள்ள வேண்டியது: குசுடுதுபுரு என்னும் எழுத்துக்கள் வல்லின மெய் எழுத்துக்களின் மேல் உகரம் ஊர்ந்து வரும் எழுத்துக்களாகும். குசுடுதுபுரு என்றாலே அந்த கசடதபட என்ற வல்லின எழுத்துக்கள் மீது உகரம் ஏறி வரும்போது வருகின்ற எழுத்துக்களாகும். குற்றியலுகரத்தின் மாத்திரை அரை. நெடில்தொடர் குற்றியலுகரம் மட்டுமே 2 எழுத்துக்களை கொண்ட குற்றியலுகரங்கள் வரும். நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டுமே 2 எழுத்துக்களை பெற்று வரும். எடுத்துக்காட்டாக ஆடு, மாடு, காது முதலியவற்றை கூறலாம். மற்றவை 3, 4 எழுத்துக்களை பெற்று வரும். சொற்கு 3 எழுத்துக்கள் வந்துள்ளன. பாலாறு 3 எழுத்துக்கள் வந்துள்ளன. காட்டாறு 4 எழுத்துக்கள் வந்துள்ளன என்பதை கவனிக்கவும். அடுத்ததாக முற்றியலுகரம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. புகு, பசு, விடு, அது, வரு என்னும் சொற்களில் வந்துள்ள உகரம் கனிக்குறிலை அடுத்து வந்திருப்பதை பார்க்கலாம். அதாவது அதற்கு முன்னால் வருகின்ற எழுத்து கனி குறில் எழுத்தாக இருப்பதை பார்க்கலாம். நெடில் எழுத்தாக அல்லாமல் குறில் எழுத்தாக இருப்பதை பார்க்கலாம். மாவு, ஏழு என்னும் சொற்களின் இறுதியில் உள்ள வல்லினம். மாவு, ஏழு என்னும் சொற்களின் இறுதியில் உள்ள வல்லினம் குசுடுதுபுரு அல்லாத இடையின எழுத்துக்களில், அதாவது உ, ழு வந்துள்ள உகரம் என்பதால் அவை தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கவில்லை. இவ்வாறு தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்காத உகரத்தை முற்றியலுகரம் என்பார். அதாவது கனி குறில் எழுத்தை தொடர்ந்து வருகின்ற உகரத்தை ஏறிய வல்லின எழுத்துக்களும் மற்றும் வல்லெழுத்துக்கள் மீது வல்லெழுத்துக்கள் அல்லாத மற்ற எழுத்துக்கள் சொல்லின் இறுதி எழுத்துக்களாக உகரத்தோடு கூடி சொல்லிய இறுதி எழுத்துக்களாக வந்தாலும் அவை அனைத்துமே தம் முழு மாத்திரையில் ஒலிக்கும். அதனால் அவற்றை முற்றியலுகரம் என்று சொல்வார்கள். மேலும் எடுத்துக்காட்டுகள்: காணும், பொண்ணு, உருமு, ஏழு, கல்லு, கதவு. இங்கு வந்துள்ள நு, மு என்னும் மெல்லின எழுத்துக்களில் உள்ள உகரம், மெல்ல எழுத்துக்களில் வந்துள்ள உகரம். இந்த உகரமும் ழு, லு, உ என்னும் இடையின எழுத்துக்களில் உள்ள உகரமும் முழு மாத்திரையில் ஒலிப்பதை பார்க்கலாம். அதனால் அவற்றை முற்றியலுகரம் என்பார்கள். எனவே குற்றியலுகரம் அல்லாத அனைத்து உகரங்களையுமே முற்றியலுகரம் என்று சொல்லலாம்.
குற்றிய லிகரம் என்றால் என்ன? குற்றிய லிகரம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இதனை குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் என பிரிப்போம். குறுமை என்றால் குறுகிய, இயல் என்றால் ஓசை, இகரம் என்றால் இ என்னும் எழுத்து என்று பொருள். எனவே குறுகிய ஓசை உடைய இகரம் குற்றியல் இகரம் ஆனது. குறுகிய ஓசையுடைய இகரம் குற்றியல் இகரம் ஆனது. குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் ஒரு மாத்திரையில் இருந்து குறைந்து ஒலிப்பதைப் போலவே குற்றிய லிகரத்தில் உள்ள இகரமும் ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். நாடு கூட்டல் யாது, நாடு யாது. கொக்கு கூட்டல் யாது, கொக்கு யாது. இங்கு நாடு கொக்கு என்பன குற்றியலுகிற சொற்கள். நாடு என்பது நெடில் தொடர் குற்றியலுகிறோம், கொக்கு என்பது வன் தொடர் குற்றியலுகிறோம். அவை எகரத்தை முதலில் உடைய சொல்லுடன் இணையும் போது அவற்றில் உள்ள உகரம் இகரமாக திரியும். அதாவது நாடு கூட்டல் யாது என்று சொல்லும்போது நாடு டூவில் உள்ள ஊ கெட்டு அந்த ஊ இகரமாக திரிந்து நாடி என வருகிறது. அதைத்தான் இகரமாக திரியும் என்று சொல்கிறார். மேலும் அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிப்பதால் அதை குற்றிய லிகரம் என்று சொல்கிறார். அதாவது நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் இகரமாக தெரியும். மேலும் அந்த இகரமும் தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதையே குற்றியல் இகரம் என்கிறார்கள் என்றும் நாம் சொல்லலாம். அடுத்ததாக மியா என்பது ஒரு அசைச்சொல். அதற்கு பொருள் இல்லை. ஓசை நயத்திற்காக அது செயலில் மட்டும் வரும். மியா என்பது ஒரு அசைச்சொல். அதற்கு எந்த விதமான பொருளும் இல்லை. செயலில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொற்களாக அந்த சொல்லாக அது இருக்கிறது. கேள் கூட்டல் மியா கேன் மியா என்று வரும். செல் கூட்டல் மியா சென் மியா என்று வரும். கேமியா செம்மியா ஆகியவற்றில் வரும் மியா என்னும் அசைச்சொல்லில் உள்ள இகரம், அதாவது மியா என்பது இம் என் கூட்டல் இ என பிரித்தால் பி வருகிறது. எனவே அதில் உள்ள இகரம் தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதனால் அதையும் குற்றியல் இகரம் என்று சொல்வார். ஆகவே கேமியா செம்மியா ஆகியவற்றில் வரும் மியா என்னும் சொல்லில் உள்ள இகரமும் குற்றியல் இகரமாக கொள்ளப்படும். இதுவரை இக்காணொலியில் குற்றியலுகரம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, ஒவ்வொரு வகையான குற்றியலுகரம் பற்றிய விளக்கம், முற்றியலுகரம் என்றால் என்ன, குற்றிய லிகரம் என்றால் என்ன ஆகியவற்றை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இத்துடன் இக்காணொலி நிறைவடைகிறது. மிக்க நன்றி மாணவர்களே.